ஓகே, எந்த விதத்துல அவர் எல்லாருக்குமான தலைவரா தெரிகிறாரு? சாதி ரீதியான மோதல்கள் வந்து தலித்கள் மட்டும்தான் நடக்குதுன்னா கிடையாது, இடைசாதிகளுக்கும் நடக்குது, இடைசாதிகளுக்கு உள்ளே நடக்குது, அது ஹானர் கில்லிங்கும் நடக்குது. இது எல்லாத்த பற்றியுமே அவர் பேசும்போது எப்படி ஒரு சாதி தலைவராக பேச முடியும்? அவர் வந்து அதை மட்டுமே பற்றி பேசலை, மற்ற மதங்கள் சார்ந்து அதை பற்றியும் பேசாரு, ப்ளஸ் ஃபெமினிசம் இந்த மாதிரி மற்ற கருத்துக்களும் வைடர் ரேஞ்சாக பேசாரு. அவர் எப்படி ஒரு சாதி தலைவராக பார்க்க முடியுன்றது ஒரு கேள்வி தான். வெல்லும் ஜனநாயகம்னு ஒரு மாநாடு போடுறாரு. ஏன் அவர் வந்துட்டு வெல்லும் தலித் வெல்வோம், ஷெட்யூல் காஸ்ட் வெல்வோம் அப்படின்னு போட்டுடலாம் இல்லையா, இல்லை பறையர்கள் வெல்வோம் அப்படின்னு போட்டுடலாம் இல்லையா? ஆனால் அப்படி போடுறது இல்லை. அவரு வெல்லும் ஜனநாயகம் எதுக்காண்டி போடுறாரு? பிஜேபி எதிர்த்து போடுறாரு. பிஜேபி யாரு? அவன் கேஸ்டிஸ்ட், அவன் கேஸ்ட் லீடர்ஸை முன்னிறுத்துறான், அவன் கேஸ்ட் பாலிடிக்ஸை முன்னிறுத்துறான், இந்து ராஷ்டிரான்றான், சனாதன தர்மம் தான் இங்கே வெல்லுன்றான், அதை சொல்கிறான். இப்போ அதை எதிர்த்து நிற்கிறவரையும் எப்படி நம்ம ஒரு சாதிய ஒரு கட்டமைப்புக்குள்ளே அடக்க முடியும்? மோஸ்ட்லி இன்னைக்கு இருக்க லீடர்ஸ்லேயே நம்ம பார்க்குறப்போ ஒரு 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 சித்தாந்த தெளிவோட இல்லை ஒரு டாப் 3 அப்படின்னு சொல்கிறப்போ முதலாவதாக நம்மளுக்கு ஒரு ஆளை சொல்ல முடியும் அப்படின்னா திருமாவளவன் தான். அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு இல்லை. நாங்கள் வந்து சித்தாந்தம் படிக்க ஆரம்பிச்சது வந்து அண்ணனோட ஸ்பீச்ல இருந்தான். அவ்வளோ விஷயம் இருக்குது. இன்னைக்கு பாஜகவுடைய முழு அந்த எதிர்ப்பு அரசியலை நம்ம முழுசாக கற்றுக்கணும்னா அவருடைய வீடியோஸ் பார்த்தாலே அவ்வளோ இருக்கும்.